அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் லெஜெண்டரிஸ் பாலினாமியல். ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் லெஜெண்டரிஸ் பாலினாமியல் அப்படின்னாலே இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது. 1 - 2xz + z² to the whole power -half is equal to summation n is equal to 0 to infinity pn of x z power n. இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ LHS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்குது, 1 - 2xz + z² to the whole power -half அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் z வந்து காமனாக எடுக்கலாமா? z காமனாக எடுத்துட்டோம்னா 2x + z to the whole power -half அப்படின்னு இருக்குமா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேர்மாக தான் இருக்கும். இந்த 1 ஒரு டேர்ம், இந்த z × 2x + zன்றது ஒரு டேர்ம் அப்படின்னு இருக்குது. அப்போ இதை வந்து 1 - x அப்படின்னு எடுத்துக்கலாமா? சும்மா 1 - x, இந்த மொத்த டேர்மே x அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ 1 - x to the power -1/2 இருக்குது. அப்போ -p/q இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். 1 - x to the power -p/q. இது வந்து 1 + p/1 factorial into x/q plus p into p plus q/2 factorial into x/q கூட to the whole power 2 அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபையாக இருக்கிறதுக்காக உடனே இதை போடாமல் ஜஸ்ட் இதுக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். z × 2x + z பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இந்த -p/qக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -1/2 கொடுத்துருக்காங்களா, அதை போடுறோம். அதை போட்டு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 1/1 factorial into x/2 + 1 × 3 பிகாஸ் இங்கே p வந்து இங்கே p என்ன 1, q வந்து 2. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே p/1 factorial 1/1 factorial x/q, q வந்து 2, ஸோ x/2. அதுக்கப்புறம் p 1, p + q 1 + 2 3. அதே மாதிரி p + 2q அப்படின்னா 1 + 2 × 2 1 + 4 1 + 4 5 அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே நியூமரேட்டர்ஸை கொஞ்சம் பிரிக்கிறோம். இப்போ 1 factorial into 2ன்றது 1 factorialன்றது 1, ஸோ 1 × 2 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். 2 factorial வந்து 2 × 1, ஸோ அதை வந்து 2 அப்படின்ட்டே போட்டுக்கிறோம். இங்கே 2 power 2 இருக்குது, ஸோ 2 2ஆக பிரிச்சிடுறோம். சாரி 2 factorial இங்கே 2 × 2 அப்படின்னு 2ஆக பிரிச்சிடுறோம். அடுத்தது இங்கே 2 cube இருக்குது, ஸோ 2 × 2 × 2 அப்படின்னு பிரிச்சுட்டு இந்த 3 factorial வந்து இங்கே போட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டினாமினேட்டரில் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து 2 மட்டும் இருக்குது. அடுத்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். அடுத்த டேர்ம் இங்கே 2 இருக்குது, இங்கே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4. இங்கே 3 factorialன்றது என்ன, 3 × 2 × 1, 3 × 2 என்ன 6ஆ, 6 வந்துடும். அதுக்கு அடுத்து போனால் 8 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதாவது ஈவன் நம்பர்ஸில் போகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல z × 2x + z, அந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்ம எது வரைக்கும் போடுறோம் அப்படின்னா n z × 2x + z to the power n வரைக்கும் போடுறோம். n வரைக்கும் போடுறோம்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பவர் n - 1. ஏன்னா நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z பவர் n, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z பவர் -n, n - 1, அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z பவர் n - 2 அப்படின்ட்டு தான் போயிட்டு கண்டுபிடிப்போம். இது வந்து நம்ம அடுத்தடுத்து போக தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ரெண்டுத்துக்கும் காமிச்சிட்டோம் அப்படின்னா சிமிலர்லி அப்படின்னு போட்டு அடுத்தடுத்த டேர்ம்ஸ்க்கு நம்மளால் எழுத முடியும் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z பவர் n, இந்த டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். z பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ z பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் அந்த டேர்ம் என்ன இருந்தது அப்படின்னா 1.3.5 up to 2n - 1. ஏன்னா இது வந்து ஆட் நம்பர்ஸ் 1 3 5 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆட் நம்பர்ஸ்ன்றதுனால 2n - 1. கீழே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 அப்படின்னு போகும். அது 2 × n. அங்கே என்ன இருந்தது, z பவர் n 2x - n z to the whole power n அப்படின்ட்டு இருந்தது. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேர்ம் எல்லாம் ஓகே, ஆனால் இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஏன்னா இந்த டேர்ம் எப்படி இருக்குது, 2x - z to the power n இருக்குது. ஸோ இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். x - a to the whole power n அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். x - a to the whole power n என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, x power n - nc1 x power n - 1 into a அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2x போட போகிறோம், ஏக்கு பதிலாக நம்ம z போட போகிறோம். அதை போட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சதில் நம்ம nth டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் நமக்கு தேவை nth டேர்ம் மட்டும்தான். அதனால் 2x power n மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம வெறுமனே 2x power n அதை மட்டும் போட போகிறோம். அதை தான் வந்து இங்கே இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த z power n உடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த டேர்மு ப்ளஸ் இதுலேருந்து நம்ம 2x power n அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம் தான் போடுறோம். போட்டுட்டு இந்த எண்ணை வந்து உள்ளார இது பண்ணுறோம். அப்போ 2 power n × x power n ஆகுமா? அடுத்தது
2 × 4 × 6 × அப்படின்னு சொல்லி 2n வரைக்கும் போகுது. இப்போ இதுலேருந்து 2 காமனாக எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அடிஷனில் இருந்ததுன்னா சிம்பிளாக ஒரே ஒரு டேர்மை காமனாக எடுத்துகிட்டு 1 + 2 + 3 அப்படின்னு போயிருப்போம். ஆனால் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2லேருந்து நம்ம வந்து ஒரு 2 வெளில எடுப்போம். இந்த 2 அப்போ 1 இருக்கும். இந்த 2 இதில் வந்து மட்டும் 2 × 2 இருக்கும். அப்போ இதுலேருந்து ஒரு 2 வெளில எடுப்போம். 2 × 2 ஆகும். இங்கே ஒரு 2 இருக்கும். அடுத்து இதுலேருந்து ஒரு 2 எடுப்போம். இப்போ 2 × 2 × 2 ஆகும். இதுவே வந்து என்ன 2 க்யூப் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருந்தோம்னா இங்கேருந்து ஒரு 2 எடுப்போம். இதில் இருக்கும்போது 2^n. ஸோ அதனால் இங்கே 2^n காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1 × 2 × 3 up to n வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா n ஃபேக்டோரியல். இந்த 2^n இந்த 2^n கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற டேர்ம் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z^n. ஓகேவா? இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது இதோ இந்த ஈக்குவேஷனில் z^n - 1 கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ z^n - 1 கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி x - a⁴n - 1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அதாவது வேறு எதுவும் இல்லை, இதே ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் n-க்கு பதிலாக n - 1 போடுறோம். அதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ அதில் வந்து இந்த 2x - z அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேர்ம் வரும். இதில் வந்து n - 1th டேர்ம் எடுக்கிறோம். ஸோ இந்த டேர்மை தான் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து என்ன இருக்குது, n - 1 c1 அப்படின்னு இருக்குது. ஸோ NCR ஃபார்முலா யூஸ் பண்ணி n - 1 c1 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, n - 1 தான். இங்கே மைனஸ் இன்ட்டு n - 1 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், n - 1th டேர்ம்ன்றதுனால ஜஸ்ட் இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம இங்கே வந்து 2x^n மட்டும் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம், இந்த டேர்முக்கு பதிலாக. ஸோ அதை அப்படி போடும்போது நமக்கு வந்து இப்படி வரும். ஸோ இங்கே வந்து ஃபர்தராக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறோம், லெஜெண்டரி பாலினாமியல் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2n - 1 × 2n மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற 2n - 1 வந்து இந்த சைடு வந்துடும். 2n அப்படியே தான் இருக்கும். இங்கே 2n டினாமினேட்டரில் 2n - 1 இங்கே இருக்கும். இங்கே 2 வந்து இந்த 2^n - 1 ஆகிடும்ல. இது எப்படிரா அப்படின்னா இங்கே 2 × n - 2 இருக்குது. இதுலேருந்து 2 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா n - 1 அப்படின்னு வரும். அண்ட் இது வந்து n - 1th டேர்ம் அப்படின்றதுனால இங்கே 2^n - 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் இங்கே வந்து 2 × n இருக்கு இல்லையா, அது இந்த 2nன்றது வந்து இங்கே 2^n - 1 × 2 அப்படின்னு வந்துடும். அண்ட் இங்கே nன்றது வந்து இங்கே உள்ளார வந்துடும். அப்படி உள்ளார வந்துருச்சு அப்படின்னா இங்கே 2^n - 1 × 2 சொன்ன மாதிரி வந்துருச்சா. அதே மாதிரி இங்கே n உள்ளார வந்துருச்சா. இப்போ இது வந்து என்ன ஆகும், 2^n - 1 × 2னா இந்த 2க்கு ஏற்கனவே பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ அது மல்டிப்ளை ஆகும்போது பவர் ஆட் ஆகி 2^n ஆகிடுமா. அதே மாதிரி இங்கே n வரைக்கும் இருக்குது, இது ஃபேக்டோரியல். அப்போ n ஃபேக்டோரியலா. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2x^n - 2 அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே அப்படி தான் இருக்குது, இங்கேருந்தே அப்படி தான் இருக்குது. இதை 2^n - 2 × x^n - 2ன்னு பிரிக்கலாம். இந்த x^n - 2 மட்டும் அப்படியே வச்சுட்டு 2^n - 2 2n/2^2 அப்படின்னு பிரிக்கலாமா. இப்போ இந்த 2^n இங்கே இருக்கிற 2^n கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற இந்த 2வும் இந்த 2² இருக்கிற ஒரு 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த டேர்ம் அப்படியே இப்படி வந்துடும். n × n - 1 இங்கே இருக்கிற இந்த மைனஸ் வந்து இங்கே ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. n × n - 1/2 இங்கே இருக்கிற இந்த 2 × 2n - 1 x^n - 2 இது வந்து 4th ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரிக் மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா nth டேர்ம் வரைக்கும் பார்த்துருக்கோம் அண்ட் n - 1th டேர்ம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்ததாக சிமிலர்லி அப்படின்னு போட்டு நம்ம n - 2nd டேர்ம் 2 அந்த டேர்முக்கும் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ட்ரிக் மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே இந்த டேர்ம் வந்து எல்லா z - nth டேர்ம்லேயும் காமனாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே x^n மட்டும்தான் இருக்குது. இதுக்கு அடுத்து n - 1ல் x^n - 2 ஆகிடும். ஈவன் நம்பர்ஸில் அதிகமாகும். அதுவும் n - 2 ஆகும். n - 2ல் வந்து n - 4 ஆகிடும். x பவர்ஸ் வந்து இப்படி ஆகும். n - 1ல் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். அதாவது n × n - 1/2 × 2n - 1 அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். இந்த 1 ஃபேக்டோரியல் எங்கேருந்துரா வந்து அப்படின்னு உங்கள்கிட்ட வரும். இங்கே NCR நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இங்கே r ஃபேக்டோரியல்னு சொல்லி இங்கே ஒரு n ஃபேக்டோரியல் வந்திருக்கா. 1 ஃபேக்டோரியல் 1ன்றதுனால இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் இதை வந்து கொஞ்சம் உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் n - 2 எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே 1 ஃபேக்டோரியல் வரும். இந்த டேர்ம் வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற டேர்ம். அடுத்து n - 2க்கு இந்த டேர்மில் என்ன ஆகுது அப்படின்னா 2 டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே n இருக்குது, n - 1 இருக்கா, 2 டேர்ம் n - 2 n - 3 அப்படின்ட்டு 2 டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் ஆகுது. இங்கே 2 வந்து 2² ஆகுது. இங்கே 2n - 1 அப்படியே இருக்குது. இது கூட இன்னும் ஒரே ஒரு டேர்ம் 2n - 3 அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு டேர்ம் மட்டும் ஆட் ஆகுது. இதுதான் வந்து 5th ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோமா. இந்த 3 ஈக்குவேஷனில் இருந்தும் z^nth கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். அதாவது இதுலேருந்து z^n கோஎஃபிஷியன்ட்
இந்த மூணுத்துலேருந்தும் இது மூணுமே இசட் பவர் என்னோடைய கோஎஃபிஷியன்ட் தான் இந்த டேர்ம்ஸில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த மூணுத்தில் என்ன காமனாக இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாமே காமனாக இருக்கா, ஸோ அதை காமனாக போட்டாச்சு. அடுத்தது இங்கே வந்து எக்ஸ் பவர் என், இங்கே வந்து இந்த மொத்த டேர்ம், இங்கே வந்து இவ்வளோ டேர்ம் அப்படின்னு இருக்கா, அதையும் போட்டுறணும். ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போயிடும். அது ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்காங்க. இதை வந்து லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் டெரிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1 + z p1 of x + z square p2 of x அப்படின்னு போகும். இது சம்மேஷன் ஆஃப் pn of x, இது RHS அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.